வணக்கம். Constructorகள் மற்றும் Destructorகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்க போவது Constructorகள், Constructorகளின் வகைகள், Destructorகள். இதை சில உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 11.10 G++ கம்பைலர் பதிப்பு 4.6.1 Constructorகளுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் என்பது ஒரு மெம்பர் பங்ஷன். இது கிளாஸ் பெயர் போன்ற அதே பெயரை கொண்டிருக்கும். Constructorகள் மதிப்புகளை திருப்பாது. ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும் போது இது தானாக கால் செய்யப்படுகிறது. Constructorகளின் வகைகள் Parameterized Constructorகள், Copy Constructorகள் மற்றும் Default Constructorகள். இப்போது Destructorகள் பற்றி காண்போம். Destructorகள் ஒதுக்கப்பட்ட மெமரியை திரும்ப பெற பயன்படுகின்றன. ஒரு ஆப்ஜெக்ட் அழிக்கப்படும் போது இவை கால் செய்யப்படுகின்றன. Destructorக்கு argumentகளும் இல்லை, ரிட்டர்ன் டைப்களும் இல்லை. Constructorகள் மற்றும் Destructorகளுக்கு உதாரணத்தை காண்போம். எடிட்டரில் ஏற்கனவே டைப் செய்து வைத்துள்ள கோடை திறக்கிறேன். நம் ஃபைல் பெயர் cons-dest.cpp என்பதை கவனிக்கவும். இந்த புரோகிராமில் கன்ஸ்ட்ரக்டர் ஐ பயன்படுத்தி இரு எண்களின் கூட்டலை செயல்படுத்துவோம். இப்போது கோடை விளக்குகிறேன். இது நம் ஹெடர் ஃபைல் அயோஸ்ட்ரீம். இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம். பின் கிளாஸ் அடிஷன். ஆ மற்றும் ப் இன்டிஜர் variableகள். இவை கிளாஸ் அடிஷன் இன் பிரைவேட் memberகள் ஆகும். இங்கே பப்ளிக் ஸ்பெசிஃபையர் உள்ளது. பின் கன்ஸ்ட்ரக்டர் அடிஷன் உள்ளது. கிளாஸ் பெயர் போன்ற அதே பெயரை கன்ஸ்ட்ரக்டரும் கொண்டுள்ளது. இங்கே இரு argumentகளை பாஸ் செய்துள்ளோம். இப்போது ஒரு destructorஐ டிஃபைன் செய்துள்ளோம். அதற்கு Destructorகளின் பெயருக்கு முன் ஒரு டில்டே குறியை பயன்படுத்துகிறோம். இது ஒரு பப்ளிக் பங்ஷன் ஆட். இது ஆ மற்றும் ப் இன் கூடுதலை திருப்புகிறது. இங்கே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டர் ஐ அணுகுகிறோம். ஆ மற்றும் ப் பிரைவேட் memberகள். பிரைவேட் memberகளை அணுக எக்ஸ் மற்றும் ய் ஐ பயன்படுத்துகிறோம். பின் Destructor ஐ அணுகுகிறோம். இதில் மெமரி டீலோகேஷன் என அச்சடிக்கிறோம். இது நம் மெயின் பங்ஷன். இங்கே கிளாஸ் அடிஷன் க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒப்ஜ் ஐ உருவாக்குகிறோம். பின் இரு argumentகள் 3 மற்றும் 4 ஐ பாஸ் செய்கிறோம். 3 எக்ஸ் ல் சேமிக்கப்படும். 4 ய் ல் சேமிக்கப்படும். அதாவது ஆ இன் மதிப்பு 3 மற்றும் ப் இன் மதிப்பு 4. argumentகளை கொண்டிருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனப்படும். எனவே இது பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். இங்கே ஆப்ஜெக்ட் ஒப்ஜ் ஐ பயன்படுத்தி பங்ஷன் ஆட் ஐ கால் செய்கிறோம். பின் கூடுதலை அச்சடிக்கிறோம். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போது புரோகிராமை இயக்குவோம். Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் cons-dest.cpp ஸ்பேஸ் o ஸ்பேஸ் கான்ஸ். எண்டரை அழுத்துக. டைப் செய்க cons. எண்டரை அழுத்துக. காட்டப்படும் வெளியீடு சும் இஸ் 7 மற்றும் மெமரி டீலோகேஷன். இப்போது டிஃபால்ட் constructorகளுக்கான ஒரு உதாரணத்தை காண்போம். நம் புரோகிராமுக்கு வருவோம். கோடை ஏற்கனவே டைப் செய்துள்ளேன். நம் ஃபைல் பெயர் defaultசிபிபி என்பதை கவனிக்கவும். கிளாஸ் ல் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் செய்யப்படவில்லை எனில் பின் கம்பைலர் அதை அந்த கிளாஸ் ன் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆக எடுத்துக்கொள்ளும். கோடை விளக்குகிறேன். இது நம் ஹெடர் ஃபைல் அயோஸ்ட்ரீம். இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்தியுள்ளோம். பின் கிளாஸ் சப்ட்ராக்ஷன் உள்ளது. பின் பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்யப்பட்டுள்ள ஆ மற்றும் ப் உள்ளது. இங்கே சப் பங்ஷன் உள்ளது. இரு argumentகள் இன்ட் ஆ மற்றும் இன்ட் ப் ஐ பாஸ் செய்துள்ளோம். இது இரு எண்கள் ஆ மற்றும் ப் ஐ திருப்புகிறது. இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இங்கே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ அணுகுகிறோம். இது மெயின் பங்ஷன். இதில் ஒரு வேரியபிள் எக்ஸ் ஐ டிஃபைன் செய்துள்ளோம். இங்கே சப்ட்ராக்ஷன் ன் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ் ஐ உருவாக்குகிறோம். பின் ஆப்ஜெக்ட் ஸ் ஐ பயன்படுத்தி பங்ஷன் சப் ஐ கால் செய்து இரு argumentகள் 8 மற்றும் 4 ஐ பாஸ் செய்கிறோம். பின் வேரியபிள் எக்ஸ் ல் முடிவு சேமிக்கப்படுகிறது. இங்கே வித்தியாசத்தை அச்சடிக்கிறோம். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போது புரோகிராமை இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம்.
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் டிஃபால்ட் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் டெஃப் எண்டரை அழுத்துக டைப் செய்க டெஃப் எண்டரை அழுத்துக பெறப்படும் வெளியீடு டிஃபரன்ஸ் இஸ் 4 நம் புரோகிராமுக்கு வருவோம் இங்கே பங்ஷன் க்குள் argumentகளை பாஸ் செய்திருப்பதை காணலாம் முந்தைய உதாரணத்தில் ஆப்ஜெக்ட் னுள் argumentகளை பாஸ் செய்தோம் இங்கே ஆப்ஜெக்ட் ஐ பயன்படுத்தி argumentகளை பாஸ் செய்துள்ளோம் இப்போது நம் slideகளுக்கு வருவோம் சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது Constructorகள் எடுத்துக்காட்டு அடிஷன் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்காட்டு அடிஷன் ஒப்ஜ் 34 Destructorகள் எடுத்துக்காட்டு டில்டே அடிஷன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்காட்டு சப்ட்ராக்ஷன் பயிற்சியாக டிவிஷன் என்ற ஒரு கிளாஸ் ஐ உருவாக்குக அந்த கிளாஸ் க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குக கொடுக்கப்படும் இரு எண்களை வகுக்கும் ஒரு பங்ஷன் டிவைடு ஐ உருவாக்குக இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி